தமிழ் இண்டஸ்ட்ரி திரும்பவும் இந்த 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றத இழந்துடுச்சு. 2024 ஒரு மூவி 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை கொடுக்குமான்னு பிக்கஸ்ட்டாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த இயர் நிறையா மூவிஸ் ரொம்ப பெருசாக தயார் பண்ண மூவி. ஆனால் ஒரு மூவி கூட 500 கோடி ரூபா கூட பாக்ஸ் ஆஃபீஸை தாண்டலை. 2023 பரவாயில்ல, லியோவும் ஜெயிலருடைய முதல் பாகமும் 600 கோடி ரூபா வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்தது. ஆனால் 2024 தளபதியுடைய கோட் மூவி மட்டும்தான் 400 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை கடந்திருக்கு. அப்போ 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கனவாக போயிடுமா? 2025 எது போல் அமைய போகுதுன்னு தெரியல. பட் 2024 ஏன் இந்த மூவிஸ் எதுவுமே 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை தாண்டலை அப்படின்றத தான் பார்க்க போகிறோமே. 2024 ஆரம்பிச்சதுல இருந்த நிறைய மூவிஸ் ரொம்ப பிக்கஸ்ட்டாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்தியனுடைய 2வது பாகம், தங்கலான் மூவி, ராயன் மூவி, அமரன், வேட்டையன், தளபதியுடைய கோட் மூவி முதலியான ஒரு பிக் வெயிட்டிங் மூவியாக இருந்தது. இது கூட கங்குவா மூவியாக ரொம்ப பெருசாக வேறு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் ஏதாவது ஒரு மூவியாவது 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை தாண்டோன்னு நினச்சோமே. ஆனால் ராயன் மூவி எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு மூவி போல் அமையலை. தங்கலான் மூவியாவது 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை கொடுக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த மூவியோடைய பட்ஜெட்டுக்கே அந்த மூவி திணறிச்சுன்ற போலாம் அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தளபதியுடைய கோட் மூவி மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சோம். ஆனால் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் இருந்து அந்த மூவி கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா தொடர்றதுக்கே திணறிச்சு. அதுக்கப்புறம் தலைவருடைய வேட்டையனாவது போயிடுமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அந்த மூவி கோட் மூவியோடைய பாக்ஸ் ஆஃபீஸை கூட தொடவே இல்லை. சரி, ஃபைனலாக கங்குவா மூவின்னு ஒரு மூவி இருக்குது, அந்த மூவியாவது போகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மூவி இது எல்லாத்த விடவும் மோசமாக அமைஞ்சு போச்சு. இந்த இயர் கொஞ்சம் ஆவரேஜாக ஓடி இருந்தாலும் பரவாயில்ல, மேக்ஸிமம் படம் எல்லாமே ஃப்ளாப் லெவலுக்கு கொண்டு போய்கிடுச்சு. தளபதியுடைய கோட் மூவியை தவிர மற்ற எல்லா மூவியுமே மிக்சடான ரிவ்யூ மட்டும் இல்லாமல் பெருசாக எதிர்பார்த்த மாதிரியே ஓடலை. இதுக்கு சென்டரில் மினிமம் எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன மூவிஸே பரவாயில்ல. அதில் அமரன் மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸான மூவி. அதே போலவே விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கில் மகாராஜா மூவியும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் உள்ள மூவி தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த இயர் 3 மூவி 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை தாண்டி இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த மூவியை மேக் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேனே. தளபதியுடைய கோட் மூவி, கங்குவா மூவி, இந்தியனுடைய 2வது பாகம், இந்த 3 மூவியில் கண்டிப்பாக ஒரு மூவியாவது 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை தொட்டு இருக்க வேண்டிய மூவி. ஆனால் இந்த 3 மூவியுமே பெருசாக சொல்கிற மாதிரி அமையவே இல்லை. ஏன் அமையலை? 2023 பாக்ஸ் ஆஃபீஸையாவது உடைச்சிருக்கணுமே, அதுவும் ஏன் உடைக்கல? சரி, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியனுடைய 2வது பக்கம் ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த மூவி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக நிறைய தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருந்தது. தமிழ்நாட்டில் போடுற அக்ரிமெண்ட்டும் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஒரு அடின்னு சொல்லலாம். வட சைடில் ஒரு மூவி பிக்கஸ்ட்டாக ஓடணும், அது ஹிந்தி வெர்ஷனில் ஒரு மூவி 500 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்ததுன்னா சவுத் இந்தியாஸில் ஒரு மூவி 500 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை கொடுக்கணும். அப்போ தான் ஒரு மூவி 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை தாண்டும். அப்படி ஹிந்தி வெர்ஷனில் 500 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அங்கே XXX ஸ்க்ரீன் தேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தேட்டர்ஸ் இருக்கா. இந்த தேட்டர்ஸில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகணும். அப்படி ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அந்த மூவி 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை தொடும். கொஞ்ச நாளாகவே தமிழ் மூவிஸ் எதுவுமே அந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதே கிடையாது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் சேட்டலைட் அண்ட் ஓடிடியோடைய ரைட்ஸு தான். சேட்டலைட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்குள்ளே டிவியில் அதை ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஓடிடியை பொறுத்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்குள்ளே அதை ரிலீஸ் பண்ணியே ஆகணும். இப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால அந்த தேட்டர்ஸ் யாருமே வாங்க மாட்டுறாங்க. ஏன்னா அந்த தேட்டரை பொறுத்த அளவுக்கு ஒரு மூவி 2 மாதமாவது தேட்டரில் ஓடணும் அப்படின்றது தான் அக்ரிமெண்ட்டு. ஆனால் ஓடிடியை பொறுத்த அளவுக்கு 1 மந்த்லேயே ஓடிடியில் ரிலீஸ் ஆகணுன்றது தான் அக்ரிமெண்ட்டு. அந்த தேட்டர்ஸை விட இவங்களுக்கு ஓடிடி அதிகப்படியான அமௌண்ட்டு கொடுக்கறதுனால அந்த தேட்டரில் இந்த மூவிஸ் எதையுமே ரிலீஸ் பண்ணவே மாட்டுறாங்க. ஆனால் இந்த இயர் ஒரு மூவி அந்த எல்லா தேட்டர்லையுமே ரிலீஸ் ஆனது. ஆனால் அந்த மூவி சொல்கிற மாதிரி ஓடலை. அதனால தான் அந்த மூவியோடைய அதனுடைய பட்ஜெட்டே தொட முடியாத அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்ப மோசமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த இயர் தளபதியுடைய கோட் மூவி 1000 crores எதிர்பார்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மூவியில் சம்பவம் இருக்குது அப்படின்னு நான் நினச்சோமே. ஆனால் அதை எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு தான் நழுவு விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். தளபதிக்கு ஒரு பிக் ஃபேன்ஸ் பேலன்ஸ் இருக்காங்க. ஆனால் அது கூட இருக்க ஆக்டருக்கு மட்டும் இல்லாமல் கதைக்கும் திரைக்கதைக்குமே நிறைய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. தளபதியுடைய கோட் மூவி கண்டிப்பாக 1000 கோடி ரூபா அடிக்க வேண்டிய மூவி. ஆனால் அந்த மூவியோடைய டேரக்டர் தான் அதை சொதப்பிட்டாருன்னு நான் நினைக்கிறேனே. ஏன்னா ஒரு மூவி 1000 கோடி ரூபா டச் பண்ணோம்னா பேன் இண்டியா ஸ்டார்ஸ் அந்த மூவிக்குள்ளே இருக்கணும். அந்த மூவியில் நிறைய கேரக்டர் இருக்கும், முக்கியமான கேரக்டராக இருக்கும். ஆனால் தமிழ் மூவிஸில் இருக்க ஓல்டு கேரக்டரில் கொண்டு வந்து அது எல்லாத்தையுமே சொருவிட்டார். அவங்க எல்லாருமே தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலுமே இருக்க முக்கியமான பீப்புளை தூக்கி விஜய் கூட சொருவி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்காகவே நிறைய பேர் தேட்டருக்கு வந்திருப்பாங்க. பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல், ஸ்னேகா, லைலான இவங்க எல்லாருமே தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இருக்க முக்கியமான பீப்புளை தூக்கி தளபதி கூட சொருவி இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் கையில் கிடச்சிருக்கு. ஆனால் ஓல்டு மாடலில் ஒரு ஃபேமிலி மூவியை கொண்டு வந்திருக்காரு. அவர் நினச்சிருந்தாருன்னா மாநாடு போல் சரியான ஒரு மூவியை மேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது அவருடைய பர்சனல், இதை பற்றி சொல்ல முடியாது. இதுக்குள்ளே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கா. இந்த மூவியோடைய ஃபைனல் எண்டு
மூவியோடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணும்போது ஹிந்தி ட்ரெய்லருடைய ஃபைனல் எண்டு ஒரு மாதிரி அமைச்சிருப்பார், தமிழ் ட்ரெய்லருடைய ஃபைனல் எண்டு ஒரு மாதிரி அமைச்சிருப்பார். அதுபோல் மூவிலையும் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டாக காமிச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபைனலாக மூவியில் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஒரு சீன் அமைச்சிருப்பார். இந்த சீனில் மும்பையும் சென்னையும் மேட்ச் விளாட்ற போல இருக்கும். தோனியை ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது தப்பே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆடியன்ஸ் போனால் சென்னை ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. மற்ற இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை காமிக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்களே. இந்த இடத்துல தமிழ்நாட்டில் தோனியை காமிச்ச மாதிரியே பெங்களூரில் கோலியை காமிச்சிருக்கலாம், ஹைதராபாத்தில் அபிஷேக் சர்மாவை காமிச்சிருக்கலாம், மும்பையில் ஹர்திக் பாண்டியாவா அப்படி இல்லைனா ரோஹித் சர்மாவை கூட காமிச்சிருக்கலாம். இது போல் அந்தந்த இண்டஸ்ட்ரியோடைய டீம் எடுத்து அதை பிக் பண்ணி காமிச்சிருக்கலாம். இதுக்காகவே பாதி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்து மூவியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கும். அதே போலவே மூவியில் நிறைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயங்கரமான ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு இந்த மூவியோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினச்சான். கடைசியில் பார்த்தா அதெல்லாம் சின்ன சின்ன இடத்துல சுருவி வச்சுருந்தாரு. மூவி நல்லாவே இருந்தாலும் ஒரு சில போஸ்டர் மட்டும் இல்லாமல் இந்த கிளிப்ஸு டீசரு இது எல்லாத்தையுமே வச்சு ரொம்ப ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை என்னமோ பூர்த்தி செய்யலை அப்படின்ற போல ஒரு ஃபீலிங் ஏற்பட்டது. இருந்தாலும் இந்த இயரை பொறுத்தளவுக்கு கோட் மூவி ஒரு ஓரளவுக்கு ஒர்த்தான மூவி தான். இந்தியனுடைய 2வது பக்கம் இது ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மூவி. சங்கருடைய டைரக்ஷனில் 2.0க்கு அப்புறம் இந்தியனுடைய 2வது பக்கத்தை ரொம்ப பிக்கஸ்ட்டாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமே. எந்திரனுக்கு அப்புறம் பெருசாக சங்கருக்கு மார்க்கெட் ஒர்க் அவுட்டே ஆகலை. 2015 ரிலீஸ் ஆன ஐ மூவி ஓரளவுக்கு நல்லாவே ஓடிச்சு. அதுக்கப்புறம் 2.0 அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. இந்தியனுடைய 2வது பக்கத்தையாவது பயங்கரமாக மேக் பண்ணுவாருன்னு நினச்சேன். கடைசியில் ஒரு வயசான கெட்டப்புக்கு 6 பேக் எல்லாத்தையுமே கொடுத்து நம்ப முடியாத சீன்ஸ் எல்லாத்தையுமே அமைச்சிட்டாரு. இதே படம் ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாமே ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஜெனரேஷன் பயங்கரமாக அப்டேட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் சங்கர் கொஞ்சம் நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சா நல்லாவே இருக்கும். இந்தியனுடைய 3வது பக்கம் கூட ஓடிடியில் நேரடியாக ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக இந்த மூவி எல்லாமே மனசு விட்டதுக்கப்புறம் ஒரு மூவி இருக்குடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த மூவியோடைய ப்ரொமோஷனும் இந்த மூவிக்காக பேசின பேச்சும் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இந்த மூவி தான் 1000 கோடி ரூபா தொடுண்டா அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த மூவியோடைய பட்ஜெட்டை தொட்டுச்சா இல்லையா அப்படின்ற அளவுக்கு கன்ஃபியூஷனில் போய்கிட்டு இருக்க. கங்குவா மூவி தான். சூர்யாவுடைய ஆக்டிங்கில் கிட்டத்தட்ட 2 வருஷமாக பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த மூவியை மேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிவாவுக்கு கண்டினியூவாக ஒரு 2 படம் ஃப்ளாப்பை ஏற்படுத்தி இருந்தது. சரி, இந்த படத்துலையாவது ஒரு பயங்கரமான ஹிட்டை கொடுப்பாரா அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். சூர்யாவுக்கும் ஒரு பிக் மார்க்கெட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். தளபதி அவர்கள் ரீசெண்டாக இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போகிறதுனால அந்த இடத்த சூர்யா ஃபுல் பண்ணுவாரான்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அவர் மேலே வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேசின பேச்சும் இந்த மூவியோடைய ப்ரொமோஷன் ஒர்க்கும் அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. எதிர்பார்த்த எல்லா மூவியை விட இந்த மூவி மோசம்டான்ற அளவுக்கு ஆடியன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் மோசமாக ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் தேட்டரில் வந்து பார்க்கலாம்னு நினச்சவங்களுடைய மைண்டு கூட மாறி போச்சு. ஆனால் அந்த மூவி ஓடிடியில் பயங்கரமாக ஓடி இருக்கு. 1 வீக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1 பில்லியன் பேர் அந்த மூவியை பார்த்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா நிறைய பேர் எடக்க முடக்க ரிவ்யூ போட்டதுனால தான். இதனாலவே கோர்ட்டில் கேஸும் போட்டிருந்தாங்க. ஒரு 3 நாள் வரைக்குமே மூவியோடைய எந்த ரிவ்யூவுமே ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு. ஆனால் அது வியூவர்ஸோடைய சுதந்திரத்தை கெடுக்கும் அப்படின்றதுனால அதை தூக்கி போட்டுட்டாங்க. இப்போ 2025 தான் பிக் வெயிட்டிங்கில் இருக்க. தலைவருடைய ஆக்டிங்கில் 2 மூவி இருக்கு. தளபதியுடைய ஆக்டிங்கில் ஒரு மூவி, தலைவருடைய ஆக்டிங்கில் ஒரு மூவி, நாயகனுடைய ஆக்டிங்கில் ஒரு மூவி, சூர்யாவுடைய ஆக்டிங்கில் 2 மூவி கூட எதிர்பார்க்கலாம். இதுக்கு சென்டரில் சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் மூவிஸ் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்க. 2025 இந்த 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை தமிழ் இண்டஸ்ட்ரி பார்க்குமான்னு பார்க்கலாம்.